ஜலம் சலம் சொல்லி என் பேரை ஈர மாத்தாத. முழுசா அருணாச்சலம்னு கூப்பிடு. கத்துற விடுகதை என்ன? நீ வீர விடுதேங்கிறதுக்காக ஒரு விடுகதை சொல்லாம கூப்பிட்டேன். விடுகதையா? இதுக்கு முன்னாடி நீ என்கிட்ட விட்ட கதையா இல்ல விடாத கதையா? இது லேட்டஸ்ட். அருமையா இருக்கும். என்கிட்ட சொல்லு பாப்பா. ஒரு பட்டிக்காட்டா ஒருத்தன் பொண்ண மாதிரி ஜூக்கு போனான், மிருக காட்சி சாலைக்கு. ஆமா, அங்க ஒரு குரங்க பார்த்தான், அப்புறம் ஒரு கோட்டான பார்த்தான், அப்புறம் ஒரு என்ன என்ன காட்டி காட்டி சொல்லாத. அதப்புல அது ஒன்ன மாதிரியே இருந்தது. கதைக்கு வாங்க. கதைக்கு பக்கத்துல ஒரு கூண்ட பார்த்தேன். குருவி கூண்டா? இல்ல, பெரிய கூண்டு. கூண்டுக்குள்ள என்னது இது? சிங்கம். சிங்கம் சிங்கம் ரெண்டும்? ஆமா, ஆண் சிங்கம். இது கையிலே கையிலே. கதைக்க சொல்லு தம்பி. பட்டிக்காட்டா சிங்கத்தை பார்த்தானா? அவன் எங்க சிங்கத்தை பார்த்தான்? எதை பார்த்தான்? கூண்ட பூட்டி இருந்த பூட்ட பார்த்தான். பக்கத்துல போனான், ஆட்டி பார்த்தான், குலுக்கி பார்த்தான். எத? ஓ, சிங்கத்தையா? பூட்ட. பூட்டு என்னாச்சு? கையோட வந்து. அப்புறம் என்னது இது? இப்படி ஒரு கஜனை சிங்கம். அப்புறம் அப்படி ஒரு அறை. அப்புறம் கூண்டோட கதவு மேல. ஓஹோ. அப்புறம் இப்படி ஒரு பாத்திரம். தம்பி, ஆக்சிடென்ட் வேண்டாம், பசனை மட்டும் போதும். அப்புறம் அப்புறம் நீ முதல்ல இறங்கி. இடுப்பு வலி தாங்கல. சிங்கம் என்ன ஆச்சு? சிங்கம் கூண்டை விட்டு வெளியில போயிடுச்சு. எப்படி போச்சு? இப்படி பார்த்துட்டு சிங்கம் நாங்க இங்க, கதவு திறந்துருக்கு. பட்டிக்காட்டா நீ நல்ல கதவு திறந்துருக்கு. சிங்கம் இங்க, பட்டிக்காட்டா இங்க, நான் நிக்கிறேன். என்னது? சிங்கம் பட்டிக்காட்டா எப்படி தப்பிச்சுக்குவான்? என்ன இலையும் தெரியாதா? தம்பி, இப்பொழுது சிங்கம் என்ன செய்யும்? கூட்டை இறக்கும், அப்புறம் கதவை பூட்டும், அப்புறம் டாட்டா சொல்லும். பூந்தோட்டம் ஒன்று கண்ணில் பட்டது, நீரோட்டம் வந்து என்னை தொட்டது. பூந்தோட்டம் ஒன்று கண்ணில் பட்டது, நீரோட்டம் வந்து என்னை தொட்டது. வாடைத்தான் பூவைத்தான் முத்தம் இட்டது, பூவுந்தான் வெள்ளத்தான் நாளம் விட்டது. பூந்தோட்டம் ஒன்று கண்ணில் பட்டது, நீரோட்டம் வந்து என்னை ஆயிரம் தடவை அள்ளி எடுப்பேன், நான் ஆரம்ப பாடம் சொல்லிக் கொடுத்தேன். ஆயிரம் தடவை அள்ளி எடுப்பேன், நான் ஆரம்ப பாடம் சொல்லிக் கொடுப்பேன். மேலகட்டிறந்து நான் தரும் விருந்து, மேலகட்டிறந்து நான் தரும் விருந்து, கண்ணம் என்னும் கிண்ணம் கொண்டு உண்ண தருவேன். பூந்தோட்டம் ஒன்று கண்ணில் பட்டது, நீரோட்டம் வந்து என்னை தொட்டது. பாவையின் இதழ்கள் தங்கச்சி மிழோ, அது பேசிடும் மொழிகள் சந்த தமிழோ. பாவையின் இதழ்கள் தங்கச்சி மிழோ, அது பேசிடும் மொழிகள் சந்த தமிழோ. மெல்லிடை வளைத்து மன்னவன் அழைத்து, மெல்லிடை வளைத்து மன்னவன் அழைத்து, சொல்ல சொல்ல உள்ளம் பொங்கும் வெள்ளம் என்னவோ. பூந்தோட்டம் ஒன்று கண்ணில் பட்டது, நீரோட்டம் வந்து என்னை தொட்டது. பூந்தோட்டம் ஒன்று கண்ணில் பட்டது, நீரோட்டம் வந்து என்னை தொட்டது. வாடைத்தான் பூவைத்தான் முத்தம் இட்டது, பூவுந்தான் மெல்லத்தான் நாளம் விட்டது. லா 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 லா. லா 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 லா. லா 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 லா. லா லா
லா லா லா லா லா லா லா லா லா லா லா லா. ஏமா போற விஷயம் என்னாச்சு சொல்லுங்கம்மா. நல்ல செய்திதான். லதா, உங்க அப்பா கிட்ட பேசி எல்லாம் ஏற்பாடு பண்ணி கையோட அழைச்சிட்டு வர சொல்லிட்டாரு. ஏண்டா முடிக்கிறேன், எப்படி ஒத்துக்கிட்டாருன்னு ஆச்சரியப்படுறியா? அதெல்லாம் அப்புறமா சொல்றேன். முதல்ல கார் எடுத்துட்டு போய் பெட்ரோல் போட்டுக்கிட்டு வா. நீ கூட போயிட்டு வாமா. போடா. அம்மா, எனக்கு புரியாத கதை இருக்குதுண்டா. பயங்கர உண்மைகள். என்னம்மா அது? ஏமா பேசாம இருக்கீங்க? சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா. எதை சொல்லாம இருந்தா நல்லதுன்னு இதுவரைக்கும் நான் நினைச்சிருந்தேன். அதை சொன்னாதான் நல்லதுங்கிற நிலைமையை இப்போ நீ உருவாக்கிட்டேன். சொல்லிடு, சொல்லிடு. அந்த பயங்கரமான கொடுமை நடந்தப்போ உனக்கு 5 வயசு இருக்கும். நினைவு தங்காத சிறு பிள்ளை நீ. அந்த நேரத்துல ஒரு நாள் நேரம் ஆச்சு, தூங்க வர கண்ணு. முடியாது, அப்பா பார்க்காம நான் தூங்க மாட்டேன். அப்பா வருவார், நீ வாடா. வாடா அண்ணா. போமா, 1 மாசமா இப்படிதான் சொல்றேன். நான் தூங்கினதுக்கு அப்புறம் அப்பா வராரு, நான் ஏழுக்கு முன்னால அப்பா போயிடாரு. இன்னைக்கு எப்படியாவது அப்பாவை பார்த்துதான் தூங்குவேன். அதுக்கு ஏண்டா இப்படி ஓடிக்கிட்டே இருக்க? சும்மா என்ன தூக்கம் வராது, அதனாலதான் நான் வர்றேன். போக்கிரு பயல, நான் சொல்றது சொல்டா. உங்க அப்பா ஒரு பெரிய கொள்ளைக்காரனை பிடிக்க போயிருக்காரு. போமா, அவனை பிடிச்சு எவ்வளவு நாளா? நானா இருந்தா ஒரே நிமிஷம் லபக்குன்னு பிடிச்சிடும். அவ்வளவு சுலபமா பிடிக்கிற மாதிரி கொள்ளைக்காரன் நம்ம எதிர்த்து வரமாட்டாங்க. பதினேழு அடிச்சு பதுங்கி பதிவு ரொம்ப உஷாரா வருவான். நம்ம பிள்ளைய நல்லா இருக்கு. நீங்க குழந்தை மாதிரி விளையாடு. குடுங்க பாட்டி. நீங்க கூட இதை வச்சுட்டு வரேன். அதுக்குள்ள வாங்க. ராமு, என்னடா இது? உன் பேச்சு டூக்கை. அப்பா என்ன தப்பு பண்ணாரு? ஏன் 1 மாசமா என் கண்ணுல படல? என் உத்தியோகம் எப்படிடா? உத்தியோகம் பெருசா, நான் பெருசா? போலீஸ் உடையில இருக்கிற போது பதில் சொல்ல முடியாத ஒரு கேள்வி. அவன் ஒரு பெரிய கொள்ளக்காரன். அவனை பிடிக்கிறதுக்காக சரி அதெல்லாம் இருக்கு. முடியாது. அவன் யாரு சொல்லு. டேய், வீண வித்வானுக்கு விரல கட்டி இருக்கிற மாதிரி போலீஸ் உத்தியோகத்தனுக்கு குழந்தை குட்டிங்க இருக்கிறது. சரி சொல்றேன். ஒரு பெரிய கொள்ளக்காரன். அவன் பேரு கங்குன்னு. அவன் ரொம்ப பயங்கரமானவன். அவனை பிடிக்கிறதுக்காக 3 மாசமா நான் வேலை பிரிச்சிட்டு இருக்கிறேன். இன்னைக்காவது பிடிச்சிட்டீங்களா? ஏன் உனக்கு கிண்டலா இருக்கா? நிச்சயமா நான் அவனை பிடிக்கத்தான் போறேன். இந்த பாரு, நான் வச்சிருக்கிற பொறியில அவனும் அவன் கூட்டமும் நாளைக்கு விடத்தான் போகுது. எனக்கு குறிதான் வச்ச, நான் உனக்கு குறியே வச்சுட்டேன். என்ன முழிக்கிற?